அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் நிச்சயம் ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன, கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதனத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது இந்த வாரத்தில் நல்லபடியாகவே நீடிக்குதுங்க. இருப்பினும் பண வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சூரியன் ராகு சேர்க்கை இருப்பதால உடல் நலன் சற்று பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. மருத்துவ செலவை நிச்சயம் தவிர்க்க இயலாது. ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படதாங்க இருக்குது. நிரந்தர மருத்துவ சிகிச்சை எடுத்து வரும் நோய்களில் மற்றும் வயோதிகர்கள் மருந்துகளை நேரம் தவறாமல் எடுத்துக்கொள்வது நல்லது. குறிப்பா சிம்மராசினியர்கள் இரவு நேரங்களில் கழிவறைக்கு செல்லும் போது கவனமாக இருப்பது நல்லது என்பது கிரகநிலைகள் அறிவுறுத்தது. காரணம், உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் ராகு இணைந்திருப்பதால் தான் இதற்கு காரணமாகவும் அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம திருமண முயற்சிகள்ல ஆழ்ந்து சிந்தித்து அதற்கு பிறகே வரனை நிச்சயிப்பது அவசியங்க. நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேற்றுமையும் தேவையற்ற வாக்குவாதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தான நிலை கொண்டுள்ள சனி பகவானால் கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. பரஸ்பர அந்யோன்யம் அதிகரிக்க இருக்குது. சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஆனால் அதுவரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. தற்போது உங்களுக்கு அவ்வளவாக கிரகநிலைகள் சாதகமாக இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்தும் பட்சத்தில் பொறுமை, நிதானம் அவசியங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் ராகுவும் இணைந்துள்ள தருணத்துல ஜீவனஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிப்பது உங்களுடைய அன்றாட பொறுப்புகள்ல கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுதுங்க. மேலதிகாரிகளுடைய சில உங்களிடம் அளவிற்கு மீறிய கண்டிப்புடன் நடந்து கொண்டாலும் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமை காப்பது உங்களுடைய எதிர்கால நலனிற்கு உகந்ததுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. வேறு வேலைக்கு முயற்சிப்பதற்கு அனுகூலமற்ற ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. கூடுமான வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் இருக்கக்கூடிய வேலையிலேயே இருப்பது நல்லது. இடமாற்றமோ அல்லது வேறு நிறுவனத்திற்கு மாறுவதற்கான எந்த ஒரு முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டாங்க. அப்படி ஈடுபடும் போது அந்த நிறுவனத்திலும் வேலை இல்லாமல் இதிலும் வேலை இல்லாமல் அவதிப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட வேண்டாம் என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் ராகு சேர்ந்திருப்பதும் கடுமையான போட்டிகளை சந்தையில் நீங்கள் சமாளிக்க நேரிடும் என்பதை எடுத்துக்காட்டுதுங்க. உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பா ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டுள்ளதால கடனுக்கு சரக்குகள் அனுப்புவது குறைத்துக் கொள்வது அவசியம் என்பதை எடுத்துக்காட்டுதுங்க. கூட்டாளிகளினாலும் தொழிலாளர்களினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. நிதி நிறுவனங்களினாலும் ஒத்துழைக்க மறுக்குங்க. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தள்ளி போடுங்க. அப்படியே இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு அனுபவம் உள்ளவர்களிடமும் பெரியோர்களிடமும் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சி
முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகளின் படி சற்று சிக்கனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சுக்கிரனும் செவ்வாயும் அவ்வப்போது கை கொடுத்து உதவுவாங்க. மற்ற அனைத்து கிரகங்களும் அவ்வளவு ஆதரவாக இல்லைங்க. வாய்ப்புகள் அளவோடு கிடைக்குங்க, கைக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் கூட வருமானம் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. ஆனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கூடிய விரைவில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கிரனும் செவ்வாயும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் ராகு சேர்க்கை நீங்கள் பேச்சில் கட்சியில் தொடர்புகளிலும் போட்டிகளிலும் நிதானமாக இருக்க அவசியம் என்பது சுட்டி காட்டுதுங்க. மக்களிடையே செல்வாக்கும் உங்கள் மீது நம்பிக்கையும் அபிமானமும் அதிகரிக்குங்க. உயர்மட்ட தலைவர்கள் இருவருடைய பக்க பலமும் ஆதரவாக உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறைக்கு அதிபதியான அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. ஆரோக்கியத்தை குறிப்பிடும் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சூரியன் ராகுவினுடைய சேர்க்கை இருப்பதால பாதிக்கப்பட்டுள்ளதால பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியங்க. உங்களுடைய நற்பெயருக்கு குறிப்பிடத்தக்க அரசு ஆதரவு துணை நிற்குங்க. தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள பூமிக்காரகரான செவ்வாய் பூரண சுபபலத்துடன் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் நல்ல விளைச்சலும் அதற்கேற்ப வருமானமும் கிடைக்குங்க. பழைய கடன்கள் இருந்து அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாங்க. நவீன விவசாய வசதிகள் கிடைக்குங்க. அதே போல் தண்ணீர், உரம், இடுபொருட்கள், கால்நடைகள் ஆகிய அத்தியாவசிய தேவைகள் சற்று தாராளமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதும் சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகிறார். இருந்தாலும் குருவினால் நன்மை ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேற்றுமையும் கவலையும் ஏற்படக்கூடுங்க. நெருங்கிய உறவினர்களுடைய தேவையற்ற தலையீடு குடும்ப நிம்மதியை பாதிக்குங்க. மற்றபடி பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் ஏற்பட சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. திருமண மாலைக்கு காத்தில்லா கன்னியருக்கு வரன் அமைவதில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சிக்கும் பெண்மணிகளுக்கு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு வேலை கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது.